QTV தமிழ், இது நமக்கான அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய இடையூறுகளை காட்டி அவர்களுடைய அழைப்பு பணியை முடக்குவதற்கான பணிகளை குறைஷிகள் மேற்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதுவரை காலமும் உண்மையாளராக நேர்மையாளராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹீனை முடக்குவதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டமாக அவரை மனம் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அது சாத்தியப்படவில்லை என்றதற்கு பிற்பாடு பொதுவாகவே அக்காலத்திலே யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய 2 தூதர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்குத்தான் இது பற்றிய அறிவு இருந்தது, அரேபியர்களுக்கு இது பற்றிய அறிவு இருக்கவில்லை. அதனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே சென்று இப்படி ஒரு தூதர் வந்திருக்கிறார், இவர் பதில் சொல்ல முடியாத அளவுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்குமா என்று ஆராய்ந்து அந்த கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள். ஆனால் அதுவும் அவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகசிக்க தொடங்கினார்கள். இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பரிகசிக்க தொடங்கினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்துதான் தன்னுடைய அழைப்பு பணியினை மேற்கொண்டார்கள். இவர்கள் என்ன கேள்விகள் கேட்டார்கள், அதற்கு அல்லாஹ் எப்படி பதிலளித்தான் என்பதை அல் குர்ஆனின் மூலம் நாங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இறை அழைப்பு பணியை அதன் ஆரம்ப நிலையிலேயே கருவறுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலால் இவர்களால் எதிர்ப்புகளை காட்ட முடியாத காரணம், அக்காலத்திலே மிக முக்கியமானது கோத்திரம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்காத ஒருவராக இருந்தார்களே தவிர, ஆனால் அவர்களுடைய கோத்திரம் மிகச்சிறந்த ஒரு கோத்திரமாக இருந்தது. குறைஷிகளுடைய கோத்திரம் என்பது அக்காலத்திலே பிரதானமான கோத்திரங்களில் ஒன்றாக இருந்தது. அதனால் இவர்களால் எல்லை கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க முடியவில்லை. இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற முக்கியமானவர்களை இவர்களால் தடுத்து நிறுத்தி அடந்தேற முடியாது. ஆனால் அடிமைகளை, பலகீனமானவர்களை, அவர்களுடைய பார்வையில் குறைஷிகள் போன்று ஒரு உயர் வம்சம் இல்லாதவர்களை மிக கடுமையாக தாக்குவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லாத்து உஸ்ஸாவை வணங்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் கடுமையாக கொடுமை செய்வார்கள். அந்த பாலைவனம் சுடு மணலிலே போட்டு அவர்கள் மேல் கற்களை வைத்து அவர்களை தீமூட்டி அதற்கு மேலால் வைத்து இப்படி பல அக்கிரமங்களை செய்து, லாத்தை கடவுள் என்று சொல்லு, உஸ்ஸாவை கடவுள் என்று சொல்லு, முஹம்மதை இயேசு, கீழே ஒரு எறும்பு சென்று கொண்டிருந்தால் அந்த எறும்பை கூட கடவுள் என்று சொல்லு என்று அவர்களை பணிக்கக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட சமூகம் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவதற்கான முயற்சிகளை கூட மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே தொழுது கொண்டிருந்தால் அந்த தொழுகையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நபி அவர்கள் குர்ஆன் ஓதினால் அதை கேலி செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டால் அதை புறக்கணிப்பார்கள். ஒரு கட்டத்திலே அபூ ஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை நிறைத்து விடுவதற்காக, அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய கழுத்தை மிதிப்பதற்காக சென்றவன் மீண்டும் திரும்பி வந்து விட்டான். என்ன என்று சொல்லி அவனிடம் கேட்கப்பட்ட போது அவன் சொன்னான், முஹம்மது தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு பின்னால் ஒரு தீஜுவாலை இருப்பதை நான் கண்டேன் என்று சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது பற்றி கேட்கப்பட்ட போது, வானவர்கள் எனக்கு பாதுகாப்பு அளித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு தூரம் கொடுமை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஒரு ஒட்டகம் இறந்து கிடந்தது. அதனுடைய குடல்கள் எல்லாம் கைகளால் பிடித்தால் ஒட்டிக்கொள்ளும், அந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தது. குடல்களை பொறுத்தவரையில் ஒட்டகத்தினுடைய குடல்கள் மிக பிரம்மாண்டமாக பாரமாக இருக்கும். அந்த குடல்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்து கொண்டிருக்கின்ற போது, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய கழுத்திலே அதை கொண்டு வந்து போட்டார்கள். நபி அவர்களால் சுஜூதில் இருந்து கழுத்தை மேலே எடுக்க முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா, ரொம்ப சின்ன வயசு, 7-8 வயசு இருக்கும். சொல்லப்படுகிறது ஃபாத்திமாவை உங்களுடைய தந்தைக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஓடுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஒவ்வொரு குடல்களையும் நீக்குகிறார்கள். நீக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஒரு துஆவை செய்தார்கள். யா அல்லாஹ், இன்னார் 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 இவர்களை எல்லாம் நீ கணக்கெடுத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிற்பட்ட காலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், பதுர் போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரை குறித்து அல்லாஹ்விடம் சாட்சி சொன்னார்களோ அவர்கள் எல்லோருமே கொலை செய்யப்பட்டிருந்தார்கள், அவர்கள் எல்லோருமே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பழி வாங்கினான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் தொழுகைக்காக செல்கின்ற போது சொல்கின்றார்கள், உங்களை கொல்லப் போகிறார்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் புறப்படுகின்றார்கள். யார் யாரெல்லாம் நபி அவர்களை தூஷித்துக் கொண்டு அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் முன்னாலும் மண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அடித்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொள்வான், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய சாபம் உங்கள் மீது உண்டாகும் என்ற துணியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துன்பங்களை இவர்கள் மூலமாக அனுபவித்தார்கள். பல்வேறு தூஷிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு கட்டங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், சமூக பகிஷ்காரம் செய்யப்படுகிறார்கள். அப்படி பகிஷ்காரம் செய்யப்பட்டால் அவரோடு எந்த உறவையும் மற்றவர்கள் பேண முடியாது என்கின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் அதே நிலைமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த சமூகம் தன்னை உண்மையாளராக, தன்னை முன்மாதிரி மிக்கவராக, தன்னை ஒரு தலைமைத்துவமாக பார்த்ததோ அதே சமூகம் நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம், உங்களை படைத்த அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துணிந்தது என்றால், அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய மனநிலைமை, அந்த வக்கிரம் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அடுத்தபடியாகத்தான் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை தெரிவு செய்கிறார்கள், இரகசியமான அழைப்பு பணியை மேற்கொள்வதற்காக வேண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20-30 சஹாபாக்களோடு அந்த இல்லத்திலே இருந்துதான் இரகசியமான அழைப்பு பணியினை மேற்கொள்கின்றார்கள். அந்த அழைப்பு பணியின் போதுதான் பல்வேறு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம்.